அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். அந்த காட்சிகளை காணலாம். அண்ணாவின் நினைவு நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிற காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், இந்த நிகழ்வு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். முன்னாள் முதலமைச்சரும் திமுக நிறுவன தலைவருமான பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தை ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா சிலை அருகே இருந்து வாலாஜா சாலை வழியாக அமைதி பேரணியாக நடந்து வந்து தற்பொழுது அண்ணா நினைவிடத்தில் அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பேரணியாக நடந்து வந்து தற்பொழுது அண்ணா நினைவிடத்தில் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தையொட்டி மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். ஏற்கனவே ஒவ்வொரு ஆண்டும் அண்ணா நினைவு நாள் அன்று பேரணியாக நடந்து வந்து மரியாதை செலுத்துவது வழக்கம். அந்த வகையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அண்ணா சிலை அருகே இருந்து பேரணியாக கிட்டத்தட்ட ஏறக்குறைய 2 கிலோமீட்டருக்கு மேல் நடந்து வந்து தற்பொழுது அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தியிருக்கிறார். அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு கலைஞர் நினைவிடத்திலும் தற்போது மரியாதை செலுத்துவதற்காக சென்றிருக்கிறார். பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அவரது 56வது நினைவு தினத்தை ஒட்டி திமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே நலத்திட்ட உதவிகளும் செய்ய ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் அண்ணா நினைவு நாளன்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அண்ணா சிலை அருகே இருந்து வாலாஜா சாலை வழியாக அமைதி பேரணியாக நடந்து வந்து அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவது வழக்கம். அந்த வகையில் இன்றும் கிட்டத்தட்ட ஏறக்குறைய 2 கிலோமீட்டருக்கு மேல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் ஏராளமானோர் அண்ணா சிலை அருகே இருந்து வாலாஜா சாலை வழியாக அமைதி பேரணியாக நடக்க ஆரம்பித்தனர். அமைதி பேரணியாக நடந்து வந்து தற்பொழுது அந்த பேரணி நிறைவு பெற்று அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சரும், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என ஏராளமானோர் அண்ணா நினைவிடத்தில் தற்பொழுது மரியாதை செலுத்தி வருகிறார். அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு கலைஞர் நினைவிடத்திலும் மரியாதை செலுத்துவதற்காக சென்றிருக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் அண்ணா நினைவு நாள் என்று அனுசரிக்கப்படும் போது பேரணியாக நடந்து வந்து திமுக சார்பில் மரியாதை செலுத்துவது வழக்கம். திமுகவை தோற்றுவித்தவரும் முன்னாள் முதலமைச்சருமான அண்ணாவின் 56வது நினைவு தினம் இந்த ஆண்டு அனுசரிக்கப்படுகிறது. அவரது 56வது நினைவு தினத்தையொட்டி ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் திமுக சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும், அண்ணாவின் நினைவு நாளை கடைபிடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு அறிவுறுத்தலானது வழங்கியிருந்தார். அதன்படி இன்று திமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னையிலும் பல்வேறு இடங்களில் சமூகந்தி விருந்துகளும் இன்று நடைபெறுகிறது. அந்த சமூகந்தி விருந்துகளில் அமைச்சர்கள் ஏராளமாக கலந்து கொண்டு சமூகந்தி விருந்தை அண்ணா நினைவு நாளை ஒட்டி செய்ய இருக்கின்றனர். தற்போது அண்ணா நினைவு நாளான 56வது அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வருகிறார். அவருடன் துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் அண்ணா நினைவு நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தியிருக்கின்றனர். அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு அருகில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்திலும் முதலமைச்சரும், துணை முதலமைச்சரும் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் அண்ணா நினைவு நாளை ஒட்டி அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு அருகில் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவிடத்திலும் தற்பொழுது மரியாதை செலுத்தி வருகின்றனர். இதன் பிறகாக முதலமைச்சர் புறப்பட்டு செல்ல இருக்கிறார். அதனை தொடர்ச்சியாக சமபந்தி விருந்து, அதாவது அண்ணா நினைவு நாளை ஒட்டி 56வது நினைவு நாளை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் சமபந்தி விருந்தும் நடைபெறுகிறது.
இருக்கிறது. சென்னையில் குறிப்பிட்ட கோவில்களில் இந்த சமபந்தி விருந்தானது நடைபெற இருக்கிறது. அம்மண்ணா நினைவு நாளையொட்டி திமுக சார்பில் நடைபெறக்கூடிய இந்த சமபந்தி விருதுகளில் துணை முதலமைச்சர் உட்பட 20க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் சமபந்தி விருதுகள் கலந்து கொண்டு அண்ணா நினைவு நாளையொட்டி சமபந்தியானது நடைபெறுகிறது. இதில் துணை முதலமைச்சர் உட்பட்ட பல்வேறு அமைச்சர்கள் கலந்து கொண்டு சமபந்தி விருந்தை பொதுமக்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன்.